வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் போகலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துங்கம்மா. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்கம்மா. புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்கம்மா. ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமா. சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாமா. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸாக மிக்சியில் அரைச்சிக்க போகிறோமா. தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்கம்மா. இப்போ ஒரு பவுல்லம்மா நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேம்மா. இந்த மாதிரி வந்து தோல் மேல் தோலை சீவிடுங்க. சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாமா. நல்லா கெட்டி தயிராக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாமா. இதில் பாதி ஆட் பண்ணுங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுங்கம்மா. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். பாத்திரம் வச்சுங்கம்மா. இப்போ 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமா. நம்ம வந்து ஆயில் ஊற்ற போகிறதில்ல, வெறும் நெய்யிலே தான் சாதம் செய்ய போகிறோம். அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடாகிடுச்சுங்கம்மா. ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். பட்டை 2 பீஸ் போட்டுக்கலாமா. ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய்மா, லவங்கம் 1. பாருங்கம்மா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க. இது ஒரு ஈஸியான டிஷ்ஷுமா. இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்குல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோமா. இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் தயிருங்கம்மா. இப்போ ஜாரில் மிச்சம் இருந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினா பேஸ்ட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்கம்மா. அந்த புதினாவோட ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்குங்க. பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோமா. இப்போ நம்ம புதினா தண்ணியை கழுவி ஊற்றிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுங்கம்மா. பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சிடும். அதுக்கப்புறம் ரைஸ் போடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா. பார்க்கலாம். பாருங்கம்மா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்குமா. புதினா வாசனை, அந்த நெய்யோட ஸ்மெல்லு நல்லா வாசனை. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து இப்போ பாதி வேக்காடு வெந்திருக்கு. நம்ம ரைஸ் போட்டோன்னே கொஞ்சம் ஃபுல்லாக வெந்துடும். பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்கோம்மா. 10 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி போட்டு அப்படியே கிளறி விடுங்கம்மா. நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. கிளறி விட்டு மீடியமான தீயில 10 நிமிஷம் மூடி வைங்கம்மா. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பாருங்கம்மா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி எடுத்து அடிபாகத்தை வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கம்மா, ரைஸ் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த பதத்தில் இறக்கிடுங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப ஈஸியான வேலைமா. வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுற வேலை இல்லை. புதினா கொத்தமல்லி இருந்தாலே ஈஸியாக முடிஞ்சிடும். பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம். அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.